வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து விநாயகர் சதுர்த்தி விரதம் சிறப்பு பதிவு என்ற தலைப்பில் வந்த விநாயகர் பற்றிய சில அரிய தகவல்களில் 3 நாளாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி மீதி தகவல்களை பார்க்கலாம். கும்பகோணம் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோவிலில் ஜுரஹர விநாயகர் என்ற திருநாமத்துடன் கணபதி கையில் குடையுடனும் தும்பிக்கையில் அமிர்த கலசத்துடனும் காட்சி தருகிறார். விநாயகர் தும்பிக்கை ஆழ்வார் என்ற திருநாமத்துடன் பெருமாள் கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். கண்பார்வை கோளாறு உடையவர்கள் சுவாமிமலை முருகன் கோயிலில் உள்ள நேத்திர கணபதி எனப்படும் கண் கொடுக்கும் கணபதியை வணங்குகிறார்கள். 1/2 அடி உயர விநாயகரை மருதமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் தரிசிக்கலாம். இவர் சுயம்புவாக தோன்றியதால் தான் தோன்றி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். சீனா, ஜப்பான், தாய்லாந்து, கம்போடியா, மியான்மர், மங்கோலியா, திபெத் ஆகிய நாடுகளில் உள்ள பௌத்த மக்களும் தங்கள் வணக்கத்தில் பிள்ளையாரையும் சேர்த்து கொண்டுள்ளனர். சீனாவில் காணப்படும் பல விநாயகர் சிலைகள் 1400 வருடங்கள் பழமை வாய்ந்தவை என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். திண்டிவனம் நெடுஞ்சாலையில் படாலம் கூட்ரோட்டில் அமிர்தபுரி என்ற ஊரில் 8 அடி உயரத்தில் பிரம்மாண்ட நவகிரக விநாயகர் உள்ளார். இவரை வழிபட்டால் அனைத்து கிரக தோஷங்களும் விலகும். ஈச்சநேரி விநாயகருக்கு தினமும் நட்சத்திர அடிப்படையில் அலங்காரம் செய்யப்படுகிறது. திருவாரூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சர்க்கரை பிள்ளையார் உள்ளார். திருமண தடை உள்ளவர்கள் இங்கு 108 தீபம் ஏற்றி வழிபடுவது பரிகாரமாக உள்ளது. தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தூரில் இருந்து சீர்காழி செல்லும் வழியில் பந்தநல்லூரில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருத்துரை கிராமத்தில் இரட்டை விநாயகர் உள்ளார். இந்த இரட்டை விநாயகரை வணங்கினால் விவசாயம் செழிக்கும் என்று விவசாயிகள் நம்புகிறார்கள். நமது மூலாதாரத்தில் உறங்கும் குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்யும் ஆற்றல் விநாயகர் வழிபாட்டுக்கு உண்டு. பிள்ளையார்பட்டியில் உள்ள விநாயகர் தன் ஒரு கரத்தில் சிவலிங்கத்தை ஏந்தியிருப்பதை சிறப்பானதாக சொல்கிறார்கள். திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில் மலையை தூரத்தில் கிழக்கு திசையில் இருந்து பார்த்தால் விநாயகர் சிலை போலவே தெரியும். விருத்தாச்சலம் பழமலைநாதர் கோவிலில் பூமிக்கடியில் உள்ள விநாயகர் சிலை 18 அடி ஆழத்தில் அமைந்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தலையாட்டி விநாயகர் உள்ளார். ஆம்பூர் வேம்புலியம்மன் ஆலயத்தில் உள்ள விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று பிரம்மாண்ட லட்டு தயாரித்து படைப்பதை பக்தர்கள் வழக்கத்தில் வைத்துள்ளனர். நாகை மாவட்டம் நரிமணத்தில் உள்ள விநாயகரை தலையில் ஒரு குட்டு வைத்துவிட்டே வழிபாடு செய்கிறார்கள். நெல்லை மாவட்டம் சீவலப்பேரியில் உள்ள இரட்டை விநாயகர்கள் இருவரும் எப்போதும் மாப்பிள்ளை கோலத்திலேயே அருள்பாலிக்கிறார்கள். திருவாரூர் ஆலயத்தூண் ஒன்றில் மூலாதார கணபதி உள்ளார். இவரை வழிபட்டால் நமக்குள் இருக்கும் அரிய சக்திகள் வெளிப்படும் என்பது ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி தினத்தன்று 16 கன்னிப் பெண்களுக்கு நவிகை துணி, வளையல், மஞ்சள், குங்குமம் கொடுத்து வன்னிமரத்தடி விநாயகரை வழிபட்டால் திருமண தடைகள் அகலும். நெல்லி மரத்தடியில் உள்ள விநாயகரை வழிபட்டால் பெண் குழந்தைகளிடம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மற்ற கடவுள்களை விட விநாயகர் பலன்களை முந்தி வந்து தருபவர் ஆவார். எனவேதான் அவரை முந்தி விநாயகர் என்கிறார்கள். திண்டுக்கல் கோபால சமுத்திர குளக்கரையில் உள்ள 108 விநாயகர் கோவிலில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட 32 அடி உயர விநாயகர் சிலை நிறுவப்பட்டது. ஓம் வக்ரதுண்டாய ஹீம் என்பதுதான் சட்டாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயகரை வணங்கினால் பகைவரை எளிதாக வென்றுவிடலாம். ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தர். இருப்பினும் அவர் விநாயகரை வணங்க தவறியதில்லை. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் மேற்கு மூலையில் திருச்சுற்று மாளிகையில் உள்ள சின்ன சின்ன கோவிலுக்குள் இருக்கும் விநாயகர்களைத்தான் அவர் வணங்கி வந்தார். புண்ணியத்தை தேடி காசி மாநகருக்கு செல்பவர்கள் அங்குள்ள அனைத்து விதமாக ஆலய வழிபாட்டு சம்பிரதாயங்கள், சடங்குகளை முடித்துக்கொண்டு வரும்போது முடிவில் ஒரு சிறிய ஆலயத்தில் உள்ள துண்டி ராஜ கணபதியை வணங்கினால்தான் யாத்திரை முற்றி பெறுவதாக நம்புகின்றனர். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.